பாரம்பரிய வைத்தியத்தில் பசியை தூண்டுறதுக்கான மருத்துவம். பசியை தூண்டுறதுன்னா என்ன? எந்த நேரம் பசியே இல்லை அப்படின்னு சாப்பிடவே மாட்டாங்க. போகிற இடத்துல 2 மிச்சரு 2 இது அது இதுன்னு நொறுக்கு தீனியாக தின்ட்டு சாப்பிடாமே இருப்பாங்க. அப்போ குடலில் புண்ணு வந்துடும், ரொம்ப நொறுங்கிட்டே போவாங்க. அவங்களுக்கான மருந்து கருவேப்பிலை, நாட்டு சப்போட்டா, நாட்டு மாட்டு பால், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பசி நல்லா எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பசி ஏன் எடுக்க மாட்டுது அப்படின்னாக்கா, நம்ம உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பசி எடுக்கும். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் வந்து நொறுக்கு தீனி, இந்த பஜ்ஜி சொஜ்ஜி, வடை, பிஸ்கட்டு, மிச்சரு, சேவு அந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு டீ அல்லது பால் இந்த மாதிரி குடிச்சிட்டு இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த பசியை வந்து அமிக்கிறோம். அப்போ பசி இல்லாமல் போயிடும். இப்படியே தொடர்ந்து வந்து ஒரு 11 மணிக்கு டீ குடிச்சிட்டு வடை, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அல்லது சுண்டல், பயிறு ஏதாவது இப்படி பழக்கத்தில் வச்சுருந்தாங்கனாக்கா பசியை வந்து அமிக்கிறோம். உடம்பும் வந்து குண்டாயிட்டே போய்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்றத பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். உடம்பு வந்து கெட்ட கொழுப்பு உருவாகும் அல்லது வாய்வு நீர் அதிகம் சேர்ந்துருச்சுனாக்கா ரொம்ப குண்டாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றோம், ஏன் இப்படி உடம்பு உப்பிகிட்ருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அந்த நம்ம உணவு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இடைப்பட்ட நேரத்தில் நொறுக்கு தீனி திங்காமல் இருந்தீங்கனாலுமே நேரத்துக்கு நல்ல பசி எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வெளியில் வேலை செய்கிறவங்க கடின உணவுகள் சாப்பிடலாம். இணலுக்குள்ளே இருந்து உட்காந்து சாப்பிட்றவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்டு நம்ம பழகி வச்சுக்கிட்டோம்னா தான் வந்து நம்ம உடம்பு நல்லா பசிக்கும். உடம்பும் ஆரோக்கியமாக எந்த சீக்கு பிணி எதுவும் இல்லாமல் வச்சுக்கிற முடியும். பசி நல்லா எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கருவேப்பிலையும் முந்திரி பருப்பும் 2ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு நிறையா சேர்த்துக்கிறணும். நாட்டு சப்போட்டா, கால்சியம் சத்தும் நல்லா கிடைக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பசியை நல்லா தூண்டும். இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டுது, வாயை பிடிச்சி திணிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டுது அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கும் நாம் இந்த இதை தயார் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெதுன்ற பாலை கூட சேர்த்து கலந்துக்கோங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு சாப்பிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் தானாகவே வந்து குடல் சுத்தமாயிரும். உள்ள உறுப்புகளில் வந்து புண்ணுன்னு அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் ஆறிடும். நல்லா பசியை தூண்டிடும். பசியை தூண்டுறதுக்கு கருவேப்பிலை, சப்போட்டா பழம், நாட்டு மாட்டு பால், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக கலந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே குடித்தோம்னா போதும், நல்ல பசி எடுக்கும், அருமையான தூக்கமும் வரும். தினந்தோறும் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால் பசியை தூண்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.